ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, செக்டர் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து திஜோரி ஃபைனான்ஸுங்கிற ஆப் இருக்குது, வெப்சைட்டுக்கு போகிறேன். இந்த வெப்சைட் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. திஜோரி ஃபைனான்ஸ் போய்ட்டு இதில் வந்து என்ன செய்யணும்னா மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, அங்கே இருந்துருக்கு. மார்க்கெட்ஸ் வந்துட்டிங்கன்னா இந்த இருக்குல்ல மார்க்கெட் மானிட்டர் இருக்குது. இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து 52 வீக் ஹை என்ன பார்த்துக்கலாம். 1 டேயில் எப்படி இருக்குது, ஓகே, 1 வீக்கில் எப்படி, 1 மந்தில் எப்படி, 3 மந்த்ஸில் எப்படி. மார்க்கெட் வந்து இப்போ வந்து அப் ட்ரெண்ட் இருக்குதா அல்லது டவுன் ட்ரெண்ட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நிஃப்டி 50 இதில் இது வந்து 1 டேயில் வந்து இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ண டேட்டில் வந்து மைனஸில் இருக்குது. ஓகே, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப்பு, இது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ். உதாரணமாக ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், ஓகே, கடந்த 3 மாதமாக எப்படி இருக்குது, மார்ச், ஏப்ரல், மே. ஓகே, அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து மேக்ரோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மேக்ரோ இண்டிகேட்டருங்கிறது நம்மளுடைய ஸ்டாக் ப்ரைஸு, ஒவ்வொரு கம்பெனியோடைய ரிசோர்ஸ் மாங்கல்ல, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி என்ன லெவலில் இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது. டிமாண்ட் போனீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனு, சிபிஐ, ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனாலிஸ் பண்ணாக்க நம்மளுடைய ஸ்டாக் பிக்கிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிடிபி வந்து பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, அப்புறம் வந்து ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுடைய ஸ்டாக் பிக்கிங்க்கு, ட்ரேடிங்க்கும் ப்ளஸ் இன்வெஸ்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும். இப்போ அடுத்தது செக்டர் ரிசர்ச். மார்க்கெட் போயிடுங்க. மார்க்கெட் போன பிறகு இந்த இருக்குல்ல நிஷ்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து கடந்த 3 மாதமாக எந்த செக்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் 3 மந்த் ஃபில்டர் பண்ணி வச்சிங்கன்னா 3 மந்த்து ஃபில்டர் பண்ணாக்கா ரயில்வே செக்டர் வந்து நல்லா பாசிட்டிவ். கடந்த 3 மாதமாக, அதாவது இது வந்து 5 இயர்ஸ் டேட்டா கொடுக்கும். 5 இயர்ஸுக்கு நம்ம டேட்டாவை அது வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான் இருக்குதுல்ல. ஓகே, நம்ம 3 மாதம் டேட்டா பார்க்கலாம். கடந்த 3 மாதமாக ரிட்டர்ன் கொடுத்த இண்டஸ்ட்ரி எதுனா ரயில்வேஸ், 2வது ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரி, 3வது ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, 4வது நிஃப்டி ஐடி மிட் கேப்பு, லாஜிஸ்டிக்ஸு, பேட்டரிஸ், இஎம்எஸ். ஓகே, இது பார்த்துக்கலாம். 1 மாதமாக இந்த செக்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு 1 மந்த் கிளிக் பண்ணால் போதும், ஃபில்டர் ஆட்டோமேட்டிக்காக. ரீசைக்கிளிங், ஹோல்டிங் கம்பெனிஸு, இதில் நீங்கள் வந்து ப்ளஸ் அழுத்தினீங்கன்னா அந்த எந்தெந்த கம்பெனிலாம் அந்த ரீசைக்கிளிங் இருக்கோ அதை ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்குது ஸோ அனலைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாக்கா நிஃப்டி ஐடி லார்ஜ் கேப்பு 1 மாதமாக நல்லாயிருக்கு. ஓகே, 1 மந்த்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். விப்ரோ, டெக் மஹேந்திரா எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்தது 1 வீக்கில் வந்து எந்த செக்டர் வந்து நல்லாயிருக்கு கேட்டிங்கன்னா 1 வீக்கை ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணாக்கா பேக்கேஜ் மீட்டு, ரீசைக்கிளிங், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர். நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்டரில் எந்த ஸ்டாக் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அதெல்லாம் போகும், ஈஸியாக வந்துடும். இந்தியன் ஹோட்டல்ஸ், சயாஜி ஹோட்டல், ஓரியண்டல் ஹோட்டல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டெல்டா கார்ப்பு. ஓகே, அதே மாதிரி 1 டே இன்றைக்கி என்ன வந்து ஃபில்ட்ரு, இன்றைக்கி என்ன வந்து நல்லா இருக்குது பாசிட்டிவ் முடிஞ்சதுன்னா ஒரு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்ச செக்டர்ஸ் வந்து ரீசைக்கிளிங் செக்டரு, கிளாஸ் ப்ராடக்ட்ஸு, பேக்கேஜ் மீட்டு, டைல்ஸு. இன்றைக்கி பட்ஜெட் வந்து இந்த பேக்கேஜ் மீட்டுக்கு இதில் அதுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுத்தாங்க. மெரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லா பூமில் இருக்குது, அவாந்தி ஃபீடு எல்லாமே. ஓகே, ஸோ இந்த செக்டர் அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.